இந்தியாவில் ஃபோல்ட் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வர்றது கிட்டத்தட்ட 5 ஜென்ரேஷனா ரிஃபைன் பண்ணி 6வது ஜென்ரேஷனா லான்ச் ஆயிருக்கிற ஒரு ஃபோல்டபுள் ஃபோன். அதுவும் இந்த டைம் ஃபோல்டபுள்ஸ்ல ஏஐ ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா அள்ளி தெளிச்ச ஒரு ஃபோன், which is Samsung Galaxy Z Fold 6. அப்பாடி அப்போ இதுதான் ஃபோல்ட் 6. ஆமா, நீயே பேசுப்பா, நீயே பேசு. ஆமாங்க, இதான் ஃபோல்ட் 6. பார்க்க அது மாதிரியே இருக்கே, என்னதான் அப்கிரேடு சிம்பிளா சொல்லவா டீடைல்டா சொல்லவா? நீ சிம்பிளாவே சொல்லு. இப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இங்க இருக்க ஹிஞ்சை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உள்ள இருக்க கிரீஸை வந்து பெட்டர் பண்ணிருக்காங்க. சுத்தி இருக்கிற அந்த ஆர்மர் அலுமினியம் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்களா. அதனாலே இந்த ஃப்ரேம், ஹிஞ்சு இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் வந்து பெட்டரா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் கவர் டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து மாத்திட்டாங்க. அதனாலே டிஸ்பிளே சைஸ் வந்து 6.3 இன்ச்சா மாத்தி 2600 நிட்ஸா வந்து பிரைட்னஸையும் மாத்தி விட்டாங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடெக்ஷன் இருக்கு. இல்ல போட மாட்டேன், பயப்படாத. அதை விட நீ கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சின்ஸ் பெசில்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கா, அது ஃப்ரண்ட் மட்டும் இல்ல உள்ள இருக்க ஸ்கிரீன்லயும் வந்து மாறி இருக்கும். அதனாலே ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஓவரால் போன் லுக்கையும் பார்த்தா அப்படின்னா அப்படியே லைட்டா மாறின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆமா, என்ன வாமா இன்னும் இருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, கொஞ்சம் அங்க டிசைன்லாம் ரிஃபைன் பண்ணி அப்படியே பாக்ஸியா மாத்திட்டாங்க. வெயிட்டும் கிட்டத்தட்ட 239 கிராமுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. திக்னஸும் கம்மியாயிடுச்சு. அண்ட் புது வைட் ஆங்கிள் கேமரா வேற மாத்தி வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமா S24 சீரிஸ்ல பாத்துருப்போம்ல, 7 வருஷம் OS அப்டேட், 7 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச், அது இங்க இருக்கு. Snapdragon 8 Gen 3 for Galaxy டிவைசஸ்க்காக ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட SoC, அதையும் தூக்கி இங்க கொடுத்துட்டாங்க. அப்படினா என்னன்னு தெரியும்ல, ஓவர்க்ளாக் பண்ணிருப்பாங்க. அதனாலேயே டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், டாப்பான ஒரு AnTuTu ஸ்கோர் கிடைக்கும், கேமிங்க்கும் நல்லா இருக்கும். அதுக்கு வந்து ரே ட்ரேசிங் கொடுத்து வச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு வந்து எந்த வகையிலும் ஹீட் ஆகாது. ஹீட் ஆனாலும் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா வேப்பர் சாம்பர் கூலிங் கொடுத்துருக்கோம். அது ஃபோல்டு 5 1.6 மடங்கு பெருசா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இதுல இருக்கு. இந்த போன் வந்து Galaxy AI powered foldable phone அப்படின்றாங்க. AI னா S24 சீரிஸ்ல பார்த்தமே, அதுல இருக்கு bro. ஆனா தானே இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து AI கம்யூனிகேஷன் அப்படின்ற. ஆமா, எல்லாத்தையும் நீயே பேசுனீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு இங்க? அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். என்னாச்சு? என்ன ப்ரோ, ஈவென்ட்டுக்கும் சும்மா தான் கொண்டு போனேன். இங்க வந்து 4 வார்த்தை பேசலாம் பார்த்தா அதுவும் விட மாட்டீங்க. பேசணும் அவ்வளவுதானே, நீங்களே பேசுங்க. ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ வந்து விக்னேஷ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. என்ன ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு திடீர்னு கேட்டா எப்படி சொல்லுவாங்க? அதாவதுயா, இதுல ஏஐ கம்யூனிகேஷன் ஒரு மேட்டர் இருக்கு. அதுல இன்டர்பிரட்டர்னு ஒன்னு இருக்கு. இது S24 சீரிஸ்ல இருந்துச்சு. அது வந்து ஒன் வே கம்யூனிகேஷன், இது வந்து 2 வே கம்யூனிகேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு ஹிந்திக்காரன், எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும். இப்ப பாரு, ஏ பையா कैसे हो? सी பையான்றதே ஹிந்தி தான், இங்கிலீஷ்ல பேசுறீங்க. हाय ब्रो, हाउ आर यू? हाय भाई, आप कैसे हैं? अच्छा मैं देखो எங்கேயோ போய்டா நீ. Well, I see. ஏய், இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோ. நீ முதல்ல இது எப்படி பேசணும் அதை சொல்லு. பானிபூரி சாப்பிட போகும்போது கேட்டு கத்துக்கிறது தான். இதுல என்னங்க இருக்கு? இல்ல வெளியூர் வெளிநாட்டுலாம் போறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போல ப்ரோ. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது நம்ம வந்து S24 சீரிஸ்ல பார்த்திருப்போம். ஆனா இங்க என்னன்னா அந்த 2 வே கம்யூனிகேஷன் அப்படின்ற மேட்டர் இருக்கு இல்லையா, அது கூடவே இந்த ஆக்சென்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அந்த வட்டம். சோ அதெல்லாம் வந்து இன்னும் நிறைய ஆட் பண்ணி அக்யூரசி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த கவர் ஸ்கிரீனையுமே வந்து நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபோல்டபிள் அப்படின்றதுக்கு ஏத்தாப்புல யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து chat assistant ஒரு மேட்டர் இருக்கு. அது வந்து இதுக்கு முன்னாடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இந்த கிராமர், அதுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ கம்போசர்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பண்ணுது? அது வந்து இந்த மெயில் பண்ற இல்ல சோஷியல் மீடியால வந்து ஏதாவது கண்டென்ட் போடுற அப்படின்னா ஜஸ்ட் அந்த கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ராம்ப்ட் அதை மட்டும் கொடுத்தனா போதும். அதுவே மானே தேனே பொன்மானே கேப்ஷன்ஸ் எல்லாமே ஃபில் அப் பண்ணி அதையும் உனக்கு கொடுத்துரும். ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டுடே ஐ அம் லீவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அதுவே ஃபுல்லா ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்க ஜஸ்ட் எடிட் பண்ணிக்கிட்டா போதும். அது கேஷுவலா வேணுமா ப்ரொஃபஷனலா வேணுமா அப்படின்றத மாத்திக்கிற முடியும். பரவாயில்லையே ப்ரோ, என்ன மாதிரி ஆட்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் போல இது. லெட்டர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரம் போடணுமா இல்ல டு போடணுமா? அடுத்து டிராயிங் அசிஸ்டன்ட் ஒன்னு இருக்கு. அது என்ன பண்ணும்? என்ன அது? வரைகிறது அவரு.
ஒரு SFX ஏய் என்னங்க இது தென்னை மரம். எப்படி இருந்து எப்படி மாத்திருக்காங்க பாருங்க. இது மட்டும் இல்ல ப்ரோ, இன்னொரு ஒரு போட்டோல ஒண்ணு பண்ற பாருங்க. இப்ப இவர் இங்க நிக்கிறாரு, நான் சும்மா வந்து கார்லாம் வரையல, ஒரு 4 கோடு தான் போடுறேன். இதுல இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன், அதெல்லாம் ஷேடோ எல்லாமே இது எல்லாமே பாருங்க ரியலிஸ்டிக்கா இருக்கு. ப்ரோ நான் ஒன்று வரைகிறேன் ப்ரோ. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து வரைஞ்ச ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ. என்னது? எந்த ஆர்டிஸ்ட், அதான் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தன் உணர்றதுக்கு முன்னாடியே நாங்களாம் வரைஞ்சவங்க அதை. சரி, இது சூப்பரா இருக்கே. அதுவே நல்ல ஒரு கலரிங்லாம் பண்ணி ஒரு 3D மாடல் மாதிரி இருக்கும் இது பாக்க. வேற என்ன இருக்கு ப்ரோ இதுவே இன்னும் முடியல. என்னாச்சு? இது வந்து இன்னும் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி போர்டு எழுதுறாங்கல்ல, ஆமா சினிமால, அவங்களுக்குலாம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி. இது போக அந்த வழக்கம் போல இந்த ஆப்ஜெக்ட் எரேசர் பண்றது, ஆப்ஜெக்ட மூவ் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்களும் பண்ணிக்க முடியும். இதுல இன்னொன்னு என்னன்னா, நம்ம போட்டோவும் வேற ஏதாவது இருக்குன்னா அதை நம்மள தனியா கிராப் பண்ணி நீங்க வரைஞ்சதுலயும் வச்சுக்கலாம் அது. பட் உண்மையாவே இது வந்து செமையா இருக்கு. அடுத்து ஓவர்லே டிரான்ஸ்லேட். இப்ப நீங்க வெளி மாநிலம் இல்ல வெளி நாட்டுக்குலாம் போறீங்க, அங்க ஒரு போர்டுல வந்து உங்களுக்கு என்ன எழுதி இருக்குன்னு தெரியல அப்படின்னா, அதை ஒரு போட்டோ எடுக்கிறப்ப அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். இது அது இல்ல, அதுதான் இது. என்னன்னா வந்து அந்த போட்டோஸ்ல இருக்க விஷயங்களை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணி டக் டக்குன்னு கொடுக்கும். இது போக வந்து மேக்ஸே உங்களால சால்வ் பண்ணிக்க முடியும். சரி, எப்படி? இப்போ இந்த நோட்ஸ் இருக்குல்ல, நோட்ஸ் நீங்க ஏதாவது ஒரு சம் வந்து எழுதுறீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் தெரியலனா இந்த சர்க்கிள் டு சர்ச் இருக்குல்ல, அதை பிரஸ் பண்ணி அதை ஒரு ரவுண்டு போட்டு விட்டீங்கன்னா அதுவே வந்து அந்த ஆன்சர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்து போர்ட்ரேட் ஸ்டுடியோ. இப்போ நம்மளோட போர்ட்ரேட் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி இங்க ஜென்ரேட் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், நம்மளோட போட்டோவே பார்த்தோன்னா ஒரு 3D கார்ட்டூன் மாதிரி, ஒரு வாட்டர் கலர் மாதிரி, ஒரு காமிக் மாதிரி, ஒரு ஸ்கெட்ச் மாதிரியும் காமிக்கும். இல்ல இதுக்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி ஆப்ல போய் பண்ணுவாங்க. இப்பலாம் அதெல்லாம் தேவையில்லை, இப்போ நிறைய போன்ல கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். அண்ட் ஃபைனலா இந்த நோட் அசிஸ்ட், டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட் இருக்குல்ல, இந்த ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம்னா அதை சம்மரைஸ் பண்ணும், டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணும். அது இந்த ப்ரௌசிங் அசிஸ்ட், சாட் அசிஸ்ட், கால் அசிஸ்ட், இந்த மாதிரி லொட்டு லொசுக்குன்னு எல்லாமே இதுல இருக்கு. அது தனியா செட்டிங்ஸ் வந்து கேலக்ஸி AI அப்படின்னு சொல்லி ஒரு டேபே கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். இல்லங்க அந்த மத்த விஷயங்கயா, ஃபாஸ்ட் சார்ஜிங், பேட்டரி, அந்த இன் டிஸ்ப்ளே கேமரா, அது போக அந்த OS கேமரா விஷயங்கள், உள்ள இருக்க ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் இருக்கு, அப்படியே இருக்கு, போன ஜெனரேஷன் மாதிரியே இருக்கு. இல்ல விலையை விட்டு விலை வந்து 1,65,000 ரூபாய். சோ இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கார்டு ஆஃபர் இருக்கா, அப்கிரேட் போனஸ் இருக்கா, பண்டில்ட் ஆஃபர் இருக்கா, நீங்க கேஸ் தனியா வாங்குறீங்க அப்படின்னா அதுல இந்த S Pen வரும் அப்படின்னு சொல்லி 2 வித்தியாசமான கேஸ்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் ஒரு ஃபோல்டபிள் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கல, சேஃப்டியா வந்து பாத்துக்கிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி கேஸ்லாம் தேவைப்படுறவங்களுக்கு, இந்த S Pen வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு தனி கேஸ் இருக்கு. லெதர் கேஸ் நேரம் ஒன்று விட்டுருக்கலாம், அதெல்லாம் வந்து இருக்கு. பட் அது தனி காஸ்ட். இல்ல நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தா AI தான் ஹைலைட்டா இருக்கு. ஆமா. அப்ப அது யாருக்கு தான் செட் ஆகும்? ஐயா அவங்க சொல்றதே ஒவ்வொரு ஜெனரேஷன்லயுமே ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத அவங்களோட தாட். இப்ப ஃபோல்ட் ஒன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபோல்டபிளா இருந்துச்சு. ரெண்டாவது ஃபோல்டபிள் வரையில பாத்தீங்க அப்படின்னா அதுல அந்த ஃபிளெக்ஸ் மோட் ஃபீச்சர்ஸ் இப்ப யூஸ் பண்றோம் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் ஃபோல்டபிள்ல வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து மூணாவது ஃபோல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா IPX8 ரேட்டிங், இந்த S Pen ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபோல்டபிள் யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஃபோல்ட் 4ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட OS ஈகோசிஸ்டம், அதுக்கேத்த ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் பண்ணாங்க. அதை வந்து ஃபோல்டபிளுக்கு ஏத்தாப்ல பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் வந்து ஆப்டிமைஸ் பண்ணாங்க. ஃபோல்ட் 5 போன வட்டம் ஒரு ரிஃபைன்மெண்ட், அந்த ஹிஞ்சில, திக்னஸ்ல, வெயிட்ல இதெல்லாம் இது பண்ணி ஓரளவு கொண்டு வந்தாங்க. ஃபோல்ட் 6 அது ஒரு ரிஃபைன்மெண்ட். அந்த ரிஃபைன்மெண்ட் என்னதான் அந்த பவர்ட் பை AI கேலக்ஸி AI அந்த மேட்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ ஒவ்வொரு விஷயமும் ஆட் ஆயிட்டே வருது. 7ல என்ன ப்ரோ கொண்டு வருவாங்க? 7ல தெரியல. 7ல வந்து இப்போ யூஸ் பண்ணல AI அதுக்கெல்லாம் காசு கொண்டு வருவாங்க. சகல நீங்க மறுபடியும் படிச்சு வாங்குறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சோ அப்படி பார்க்கையில இவங்க ஃபோக்கஸ் பண்ணதும் அந்த கேலக்ஸி AI அப்படின்ற மேட்டரை ஃபோல்டபிள் கொண்டு வரணும் ட்ரை பண்ணிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க, நல்லாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. யாரு வாங்கலாம் அப்படின்றத மட்டும் ஐயா சொல்லுவாரு. சொல்லுங்கய்யா. காசு இருந்தா யாருனாலும் வாங்கலாம், அது கரெக்ட் தான். அதை தவிர வந்து இந்த ஃபோல்ட் 3, 4 வச்சு நான் அப்கிரேட் பண்ணணும், ஆமா, இல்ல புதுசா வந்து நான் ஒரு மல்டி டாஸ்கிங்லாம் யூஸ் பண்ணணும் ஃபோல்டபிள் போன்ல. அப்புறம் இந்த வெளிநாட்டுல டிராவல் பண்றாங்கல்ல பிசினஸ் பீப்புள்ஸ், அந்த டூரிஸ்ட், ஏன்னா அவங்க தான் அந்த டிரான்ஸ்லேட்லாம் நல்லா யூஸ் ஆகும். டிரான்ஸ்லேட்னு இல்ல, அந்த ஃபோல்டபிள்ஸ் வந்து பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து மல்டி டாஸ்கிங்க்கு நிறைய விஷயம் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். சோ குறிப்பா வந்து இந்த ஒரு AI ஃபீச்சரை வந்து நான் ஒரு ஃபோல்டபிள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிடிக்கலாம்.